ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மினி பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இட்லி தட்டை எடுத்து அது ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதை ஆயில் ஸ்வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலாக இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா டிஃபன், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அந்த மாதிரியாகவும் சாப்பிட்லாம். ஆக்சுவலாக நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால எங்களுக்கு இது டின்னருக்கு செட் ஆகிடுச்சு. பட் எல்லாருக்கும் இது செட் ஆகாது. கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றவங்களுக்கு இது செட் ஆகாது. எங்களுக்கு ஆக்சுவலாக இது டின்னருக்கு செட் ஆகிடுச்சு. மிச்ச பேர்லாம் இதை ஸ்நாக்காக சாப்பிட்லாம். வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது பெஸ்ட்டான டின்னராகவும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அமையும் இந்த ரெசிபி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மினி இட்லி பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் இட்லி குண்டானில் கீழே ஒரு தண்ணி மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு மேலே அந்த தட்டு இட்லி எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடிட்டேன். ஒரு 7 to 8 மினிட்ஸ் போல் அதை விட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறமா நான் அதை எடுத்து கொஞ்ச நேரம் லைட்டாக ஆற வச்சுட்டு அது வெந்துச்சான்னு பார்க்கும்போது நம்ம கையில் ஆக்சுவலாக ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அது வெந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் நான் தண்ணி தெளித்து அது ஃபுல்லாக இன்னொரு பிளேட்க்கு மாற்றிட்டேன். ஆக்சுவலாக எடுக்கும் போது ஈஸியாகவே வந்துச்சு. நீங்கள் பேபிஸ்க்கெலாம் கொடுக்கணுன்னா நீங்கள் கீ ஆட் பண்ணி கூட ஊற்றுங்க, அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் ஆயில் ஆட் பண்ணி தான் இது எல்லாமே ஊற்றினேன் இட்லி ஃபுல்லாக. ஸோ இது நல்லாவுமே இருந்துச்சு, பார்க்கவும் சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. அதனால தான் இந்த ரெசிபி யூடியூப்பில் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் இந்த ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பிளேட்ஸ்க்கு மாற்றிட்டோடனே இதை ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி நான் வச்சிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் விட்டாலே போதும், அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். பிகாஸ் இல்லைனா அந்த ஆறாமல் இருக்கும் போது அந்த வாட்டர் மாதிரி வரும். அதனால் சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இட்லி ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அந்த ட்ரையாக ஆச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக மசாலாஸ் போட்டு கலக்கும் போது மிக்ஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதனால தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ட்ரையாகவே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இட்லி ஊற்றணுன்னா நீங்கள் முன்னாடியே 1 ஹவருக்கு முன்னாடியே பிஃபோராக இதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. இட்லி எல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இது 2 டைம்ஸ் செஞ்சேன். ஃபஸ்ட்டு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் செஞ்சுருந்தேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தனியாக செஞ்சு கொடுத்துருந்தேன். பிகாஸ் அந்த இட்லி நான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதனால் சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி செஞ்சுருந்தேன். அப்படி இல்லைன்னா என்கிட்ட அந்த இட்லி பாத்திரத்துலேயே சேமாக அந்த தட்டும் இருக்க மாதிரி இல்லை. மினி இட்லி பாத்திரமும் அந்த தட்டும் சேர்ந்து இல்லை. ஸோ நான் தட்டு தனியாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் நீங்கள் தட்டு தனியாக பர்ச்சேஸ் பண்ணால் கீழே ஒரு பாத்திரம் மாதிரி அதில் தண்ணி வச்சு வைங்க. அப்படி இல்லை, அப்படி உங்கள்கிட்ட அந்த மினி இட்லியோட குக்கரே இருக்குன்னா அதுலேயே சேர்த்தே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 12 பல் இருக்கும். அதை நான் ஃபுல்லாக நல்லா நெசுக்கிக்கிறேன். அது நெசுக்கும் போது ஸ்மெல் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு வானலியில் கீ ஆட் பண்ணுறேன். கீ நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அந்த கீ ஸ்மெல்லுமே நம்மளுக்கு டக்குன்னு லபக்னு சாப்பிட்றலாம். ஸோ நான் கீ ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கடுகு ஆட் பண்ணி நான் தட்டி வச்ச பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இட்லி போட்டு நல்லா வதக்கிறேன். கீயில் நீங்கள் பூண்டு ஆட் பண்ணும் போதே அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அந்த கார்லிக் ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்குலாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த டேஸ்ட்டை. அதே இட்லி பவுடர் மேக் பண்ணி வச்சுருந்தேன். இட்லி பொடி பவுடர் மேக் பண்ணி வச்சுருந்தேன். அதை இது கூடவே ஆட் பண்ணி நான் நல்லா கலரி விட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டு நான் இறக்கிட்டேன். அப்புறம் ஆக்சுவலாக எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இதை வீட்டில் குக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.